தேசிய கல்விக் கொள்கையில் மராத்தியை தவிர வேறு எந்த மொழியையும் கட்டாயமில்லை என்ற மகாராஷ்டிரா அரசின் அறிவிப்பை ஏற்பீர்களா என ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் 1ஆம் வகுப்பு முதல் மராத்தி, ஆங்கில மொழிகளுடன் ஹிந்தியை 3ஆம் மொழியாக கற்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. இதற்கு அம்மாநில எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மராத்தி மட்டும்தான் கட்டாயம், மற்ற மொழிகளை கூடுதலாக கற்றுக்கொள்ளலாம் என தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 3வது மொழியாக ஹிந்தியை திணித்ததற்கு பெரும் எதிர்ப்புகளை சந்தித்த மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் இப்போது அங்கு மராத்தி மட்டுமே கட்டாயம் என்று கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஹிந்தி பேசாத மாநிலங்களில் எழுந்துள்ள எதிர்ப்பால் அவர் அடைந்துள்ள அச்சத்தின் வெளிப்பாடே இது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மகாராஷ்டிராவில் மராத்தி தவிர 3வது மொழியாக வேறு எந்த மொழியும் கட்டாயம் இல்லை என்ற பட்னவிஸின் நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி ஏற்றுக்கொண்டால் புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் மொழி கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டியதில்லை என்பதை உறுதிப்படுத்தும் தெளிவான உத்தரவை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு பிறப்பிக்குமா என்றும் முதலமைச்சர் கேட்டுள்ளார். கட்டாய 3ஆம் மொழியை கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்திற்கு நியாயமற்ற முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவிக்குமா என வினவியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடியும் ஒன்றிய கல்வி அமைச்சரும் தனது கேள்விகளை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.